வணக்கம். எப்போது வேண்டுமானாலும் பிரேசில் அதிபர் தன்னை அழைத்து வரி விஷயத்தில் பேசலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் நான் அவரிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எனக்கு அவரை அழைப்பதில் ஆர்வமில்லை. நான் அழைக்க வேண்டுமென்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை அழைப்பேன். அமெரிக்க அதிபரை அழைக்க எனக்கு விருப்பமில்லை என்று பிரேசில் அதிபர் நேரடியாக ஊடகங்களிடம் கூறிய காணொளி வைரலாகியுள்ளது. உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அமெரிக்காவிற்கு என்ன நடந்தது? அமெரிக்கா யாருக்கு பயப்படுகிறது? எதற்கு பயப்படுகிறது? டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் ஆட்சி முக்கியமாக குறிவைத்துள்ள சில நாடுகள் உள்ளன. அதில் ஒரு நாடாகும் தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்க அதிபர் நேரடியாக ட்ரம்பை சந்தித்தார். அந்த சந்திப்பில் ட்ரம்ப் முன்வைத்த போலி குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தென்னாப்பிரிக்க அதிபர் தட்டி கழித்து ட்ரம்பை கேலி செய்துவிட்டார். அதனால் ட்ரம்புக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளைக்காரர்கள் பெரும் இழிவுக்கு உள்ளாகிறார்கள், தாக்குதல்களை சந்திக்கிறார்கள் என்று கூறித்தான் தென்னாப்பிரிக்காவை குறிவைக்கிறார் ட்ரம்ப். ஆனால் அவை அனைத்தையும் தென்னாப்பிரிக்க அதிபர் மறுத்ததோடு ட்ரம்பிற்கு தக்கதான பதிலடிகளை கொடுத்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை உட்கார வைத்து அவமானப்படுத்தியதைப் போலவே தென்னாப்பிரிக்க அதிபரையும் அவமானப்படுத்தலாம் என்ற ட்ரம்பின் ஆசை ஒரு நிமிடத்தில் காணாமல் போய்விட்டது. அதன் பிறகு பிரேசில் ஆட்சியாளருக்கு எதிராக திரும்பியுள்ளார் ட்ரம்ப். பிரேசிலின் முன்னாள் அதிபர் ட்ரம்பின் பிரியமானவராவார். அவர் சிறையில் இருப்பது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. தற்போதைய பிரேசில் அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்று கூறுகிறார் ட்ரம்ப். எப்படியோ அவரை கீழே இறக்க வேண்டும் என்பதே ட்ரம்பின் அவசியமாகவும் நோக்கமாகவும் உள்ளது. எனவே தற்போதைய பிரேசில் ஆட்சியுடன் ட்ரம்பின் உறவு மிக மோசமாகவே உள்ளது. இந்தியாவுடன் உள்ளது போன்ற உறவு பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது தென்னாப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயும் இல்லை. அதை நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது உண்மையான நிலைப்பாட்டை நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே ட்ரம்ப் முதலில் குறிவைத்த நாடுகள் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில் ஆகும். அதோடு சேர்த்து சீனாவையும் குறிவைத்தார். ஆனால் இன்னும் இந்தியா மற்றும் ரஷ்யாவை குறிவைக்கவில்லை என்று கூட சொல்ல முடியும். ரஷ்யா தமது பேச்சை கேட்டு போரை நிறுத்தும் என்று எதிர்பார்த்திருந்தார் ட்ரம்ப். ஆனால் ரஷ்யாவுக்கு ஏதோ ட்ரம்பின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால்தான் விஷயங்கள் சுமூகமாக நகரவில்லை. ட்ரம்ப் நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை. அதனால் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. பின்னர் ரஷ்யாவின் தளங்களில் தாக்குதல் நடந்தது. அவர்களின் குண்டுவீச்சு விமானங்கள் தாக்கப்பட்டு நொறுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. அதனால் ட்ரம்பிற்கு அந்த வழியில் எதுவும் செய்ய முடியாது என்பது புரிந்துவிட்டது. அதற்கிடையில் சீனாவுடன் கொம்பு கோர்த்து மண்டியிட்டது அமெரிக்கா. ஏனெனில் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸின் கட்டுப்பாடு சீனாவிடம்தான் உள்ளது. சீனா அதை கட்டுப்படுத்தியதால் அமெரிக்கா மண்டியிட வேண்டியதாயிற்று. அப்படி வந்தபோதுதான் இப்போது இந்தியாவுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளார் ட்ரம்ப். மொத்தத்தில் பார்க்கும்போது ட்ரம்ப் முக்கியமாக குறிவைத்திருப்பது பிரிக்ஸை தான். பலதுருவ உலகம் என்ற கருத்துடன் உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறியுள்ளது. இப்போது அமெரிக்காவை கவலைகளில் ஆழ்த்தி பயமுறுத்தும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பிரிக்ஸ் விஷயம். பிரிக்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்ல காரணம், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதுதான். பிரிக்ஸின் முக்கிய உறுப்பினர்களான பிரேசிலாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இந்தியாவாகட்டும், சீனாவாகட்டும், தென்னாப்பிரிக்காவாகட்டும், அனைத்து நாடுகளுமே ஒவ்வொரு விதத்தில் சக்தி வாய்ந்த நாடுகள் தான். இந்த பிரிக்ஸ் குழுவில் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ சக்தியாக உள்ளது ரஷ்யா தான். அதே நேரத்தில் சீனா பிரிக்ஸ் குழுவில் அதிக ஜிடிபி உள்ள சக்தியாக உள்ளது. இந்தியா பிரிக்ஸில் இரண்டாவது அதிக ஜிடிபி உள்ள நாடாக உள்ளது. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா பிரிக்ஸ் குழுவின் 3 அணுசக்தி நாடுகளாகவும் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பெருங்கடலில் முக்கிய சக்தியாக உள்ளது. அதாவது இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்தும் செல்வாக்குமிக்க முக்கிய சக்தியாகவும், அரபிக்கடலில் பெரும் செல்வாக்குள்ள சக்தியாகவும் உள்ளது இந்தியா. வங்காள விரிகுடாவை கட்டுப்படுத்தும் ஒரு நாடுமாகும் இந்தியா. இந்தியாவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை உள்ளது. இப்போது பிரேசிலை பற்றி பேசினால், அட்லாண்டிக் பெருங்கடலை கட்டுப்படுத்தும் ஒரு நாடாகும் பிரேசில். தென் அட்லாண்டிக் கடற்கரையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாகும் பிரேசில் நாடு. தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள பிரேசில் தென் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த நாடாகவும் உள்ளது. சீனாவை பற்றி பேசினால், பசிபிக் பெருங்கடலில் குறிப்பாக கிழக்கு கடற்கரையில் பெரும் செல்வாக்கு கொண்ட சக்தியாகும். கிழக்கு சீன கடல் மற்றும் தென் சீன கடலில் ஒரு ஆதிக்க சக்தியாகும் சீனா.
ரஷ்யாவை பற்றி பேசினால் இந்தியாவும் ரஷ்யாவும் தான் அதிக அளவில் பெருங்கடலை கட்டுப்படுத்தும் நாடுகளாகும். இந்தியா இந்திய பெருங்கடலையும் ரஷ்யா வடக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பெரிய பகுதியையும் கட்டுப்படுத்துகின்றன. அதோடு பால்டிக் கடலின் மேற்கு பகுதி, கருங்கடலின் தென்பகுதி, காஸ்பியன் கடல் உட்பட உள்ள பெரும் பகுதியை ரஷ்யா கட்டுப்படுத்துகிறது. தென்னாப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கு கடற்கரை பகுதியிலும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு கடற்கரை பகுதியிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. எனவே பிரிக்ஸின் நிறுவன நாடுகள் மிக முக்கியமான சக்திகளாகும். அந்த 5 நாடுகள் தான் 4 கண்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்தியாவும் சீனாவும் முழுமையான ஆசிய நாடுகளாகும். அதே நேரம் ரஷ்யா ஆசியாவிலும் ஐரோப்பாவிலுமாக பறந்து கிடக்கும் நாடாகும். அதனால்தான் ரஷ்யா ஒரு யூரேசிய நாடாக கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்தையும் பிரேசில் தென் அமெரிக்க கண்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அதேபோல் மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளாகவும் இருப்பதால் அவை மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளாகும். இந்த 5 நாடுகளும் ஒன்றுக்கொன்று டாலரை தவிர்த்துவிட்டு வர்த்தகம் செய்தாலும் கூட அது அமெரிக்காவில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கத்தான் பிரிக்ஸை விரிவுபடுத்தி அதிக நாடுகள் சேர்க்கப்படுகின்றன. தற்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், UAE போன்ற நாடுகளும் பிரிக்ஸின் பாகமாக உள்ளன. அதாவது இப்போது பிரிக்ஸில் 10 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அதில் எகிப்தும் எத்தியோப்பியாவும் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த நாடுகளாகும். இந்தோனேசியா ஒரு ஆசிய நாடாகவும் மிகப்பெரிய ஒரு நாடாகவும் உள்ளது. ஈரான் ஒரு ஆசிய நாடுதான், UAEயும் ஒரு ஆசிய நாடுதான். எனவே பிரிக்ஸ் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாக உருவெடுத்து வருகிறது. அமெரிக்கா மிகவும் பயப்படும் விஷயம் பிரிக்ஸ் நாடுகள் அதிக நாடுகளை ஈர்க்கும் சாத்தியம்தான். இரண்டாவது, இந்த நூற்றாண்டில் பிரிக்ஸ் ஒரு முக்கிய சக்தியாக மாறுமோ என்ற கவலையாகும். கடந்த நூற்றாண்டில் நேட்டோ ஒரு இராணுவ சக்தியாக உருவானது போலவே இந்த நூற்றாண்டில் பொருளாதாரத்தின் விஷயத்தில் பிரிக்ஸ் முக்கியத்துவம் பெறும் என்று அமெரிக்கா பயப்படுகிறது. பிரிக்ஸ் படிப்படியாக இராணுவ ஒத்துழைப்புக்கு செல்லுமோ என்ற பயமும் உள்ளது அமெரிக்காவிற்கு. விண்வெளித்துறை உட்பட உள்ள பல துறைகளில் பிரிக்ஸ் ஒற்றுமையாக செயல்படுமோ என்ற கவலையும் உள்ளது. அப்படி எண்ண முடியாத அளவுக்கு பிரிக்ஸ் குறித்த கவலைகள் அமெரிக்காவிற்கு உள்ளன. பிரிக்ஸ் ஒரு முக்கியமான சக்தியாக மாறுவதுதான் அமெரிக்காவை பயமுறுத்தும் ஒரு காரணியாக உள்ளது. அதுதான் இப்போது ட்ரம்ப் இவ்வாறு முட்டாள்தனமான முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க காரணமாகும். பிரிக்ஸை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சீனாவும் ரஷ்யாவும் நினைத்தாலும் ஒரு முக்கிய பொருளாதார சக்தியாக மாற விரும்பும் இந்தியாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏனெனில் பிரிக்ஸ் நாடுகளில் அமெரிக்காவிற்கு மிகவும் நெருக்கமான உறவு இந்தியாவுடன் தான் உள்ளது. மற்ற எல்லா நாடுகளுடனும் அமெரிக்கா சண்டையில் உள்ளது. எனவே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் உறவை வலுப்படுத்தி இந்தியாவை 10 அல்லது 15 டிரில்லியன் அமெரிக்க டாலர் GDP கொண்ட ஒரு நாடாக மாற்றுவது இந்தியாவின் எண்ணமாகும். அதற்குத்தான் இந்திய அரசு முதல் முன்னுரிமை அளிக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளுடன் ஒன்றாக இருந்தால் அது மிகுந்த சிரமமாக இருக்கும் என்று கருதுகிறது இந்தியா. பிரிக்ஸில் இப்போது ஆதிக்கம் செலுத்துவது சீனா தான். அது இந்தியாவின் நலனுக்கு எதிரானதாகும். நாமும் சீனாவும் மோதிக்கொண்டிருப்பதும் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதும் காரணமாக நாம் பிரிக்ஸுடன் முழுமையாக ஒத்துழைக்க முடியாது. இந்தியா ஒத்துழைக்காவிட்டால் பிரிக்ஸ் எந்த வகையிலும் முழுமையடையாது. காரணம், பிரிக்ஸின் நிறுவன உறுப்பினராகும் இந்தியா. அதனால் இந்தியாவின் ஒப்புதலின்றி எந்த முடிவையும் பிரிக்ஸ் நாடுகள் ஒரு தலைப்பட்சமாக எடுக்க முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடன் மோத வேண்டுமென்ற ஆசை இல்லை. காரணம், நாம் ஒரு முக்கிய பொருளாதார சக்தியாக மாற வேண்டுமென்றால் தற்போதைய உலக ஒழுங்கில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும். வர்த்தகத்தில் அது அவசியமாகும். அதனால்தான் இந்தியா சிறிது சமரசம் செய்ய வேண்டியுள்ளது. அல்லாத பட்சத்தில் இப்போது பிரேசில் அதிபர் சொன்னது போல் கடுமையான வார்த்தைகளை இந்திய பிரதமராலும் எப்போது பேசியிருக்க முடியும். ஆனால் பிரேசிலுக்கு திரும்பி பார்க்க எதுவும் இல்லை. இந்தியா போன்று ஒரு உலக சக்தியாக மாற வேண்டுமென்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நினைத்தாலும் அதற்கான சாத்தியம் மிகவும் குறைவாகும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த திறன் உள்ளது. நாம் சீனாவுக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலாகவோ வளர்ச்சியடையக்கூடிய சாத்தியம் நிச்சயம் உள்ளது. அந்த நிலையில்தான் நாம் மிகவும் கவனமாக மட்டுமே வியாபாரம் செய்ய முடியும். அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவையாகும். பிரிக்ஸில் அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு நல்ல உறவு இந்தியாவுடன் மட்டும்தான் உள்ளது.
அந்த உறவை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ட்ரம்பின் பிடிவாதம் மற்றும் அகந்தை காரணமாக இன்று பிரச்சனைகள் இந்த நிலைக்கு வந்துள்ளன. இப்போது பிரேசில் அதிபர் கூறுகிறார் ட்ரம்பை அழைக்க தயாராக இல்லை என்று. மாறாக நான் மோடியை அல்லது புட்டினை அல்லது ஷி ஜின்பிங்கை அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும்போது அது அமெரிக்க அதிபருக்கு ஏற்படுத்தும் அவமானம் மிகப்பெரியதாகும். அப்படி ட்ரம்பின் வீம்பு காரணமாக ஏற்படும் பல பிரச்சனைகளைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம். அவை அனைத்திற்கும் காரணம் பிரிக்ஸ் தான். பிரிக்ஸ் ஒருவேளை உலக ஒழுங்கை மாற்றிவிடக்கூடும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் பிரிக்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். அதோடு இந்தியா பொருளாதார ரீதியாக $10 டிரில்லியன் ஜிடிபி கொண்ட ஒரு நாடாக மாறினால் இந்த பிரிக்ஸ் அமைப்பு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வலிமை அடையும். ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையை கூட பொருத்தமற்றதாக்கி பிரிக்ஸ் வளர்வதற்கான ஒரு தளம் இங்கு உள்ளது. ஆனால் 2050க்கு பிறகு பிரிக்ஸில் அதிகம் ஈடுபடுவதுதான் இந்தியாவுக்கு நல்லதாக இருக்கும். அதுவரை இந்தியா கவனம் செலுத்த வேண்டியது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் மட்டும்தான். அதே நேரம் பிரிக்ஸுடனும் அமெரிக்காவுடனும் G7உடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் ஒத்துழைக்க வேண்டியதும் அவசியமாகும். நாம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் முழுமையாக மோத வேண்டிய அவசியமில்லை. அதற்காகத்தான் இந்தியா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரிக்ஸை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ட்ரம்ப். அல்லது இந்தியாவில் அமெரிக்காவின் ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வர வேண்டும், இந்திய வர்த்தகத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் நிலவ வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மோதல்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன உலகம் காண்கிறது.